ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே அழகே அழகு சீரியலோட ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, சுரேஷும் மதியம் ட்ரிப்பு போகிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. புதுசாக கல்யாணம் ஆனவங்க. பாக்யராஜும் மலரும் எதுக்கு போகிறாங்க, இவங்கள எப்படியாச்சும் தடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சவர், இல்லை அவங்களோட நாமளும் போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி கிட்டேயும் ராகுங்கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ளை போயிட்டு வாங்க, நீங்கள் போனீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, அவங்கள பற்றி நாங்கள் எதுவும் யோசிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி பார்த்தீங்கன்னா, இவர் தான் பிரச்சனை, இவர் அவங்களுக்கு சேஃபாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட, எப்படியோ அத்தை மாமா ஒத்துக்குனாங்கங்க ட்ரிப்பு போகிறதுக்கு அப்படின்றாங்க. ஒருவேளை சுரேஷும் மதியம் வரதுனால தான் ஒத்துணுப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவுங்க கிச்சனில் இருந்து அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. வீடு மலர், இனிமே உனக்கு வருஷம் வருஷம் நான் ட்ரிப்பு கூட்டின்னு போகிறேன், வீட்டில் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் இருக்கல, விடு மலர் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ரிப்பு கிளம்புறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தங்கராஜும் ரேவதியும் ஒரு ரூமில் இருக்காங்க, சுரேஷும் மதியம் ஒரு ரூமில் இருக்காங்க, பாக்யராஜையும் மலரும் ஒரு ரூமில் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட, நம்ம போய் மதி கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சுரேஷ் இருக்கான்ல வீடு, நம்ம நமக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜ் ரேவதி கிட்ட, உனக்கு ட்ரிப்பு வந்தது சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் அங்கே கேட்குறீங்க அப்படின்றாங்க. இனிமேல் நான் உன்னை வருஷம் வருஷம் ட்ரிப்பு கூட்டினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாவாங்க அப்படின்றாங்க. ஆமாம் ரேவதி அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க.